ஹே ரக்கிட்ட ஹூ ஐயா. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா என்ன பார்க்குறேன்னா ஒரு தரமான பிசி கேம் தான் விளையாட போகிறோம். பிசியில் வாங்கிட்டேன்னு கேட்டிங்கன்னா கிடையாது, மொபைலில் தான் அந்த பிசி கேம் விளையாட போகிறோம். இது ஒரு ரோப்ளாக்ஸ் வெர்ஷன் கேம் கிடையாது, பிசி கேம். அது பேர் தான் பக்ஷாட். இந்த பேய் தாங்க நம்மளோட விளையாட போகிறது. ஆனால் இப்போ பிசியில் தான் இந்த மாதிரி ரியலு, இது ஃபேக் வெர்ஷனாக இருந்தாலும் கிராஃபிக்ஸ் பட்டையை கலப்பியிருக்கும். நான் ஏற்கனவே விளாண்டேன், அந்த அனுபவத்தில் சொல்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஃபஸ்ட்டு நம்ம ஆள் பிடிக்கணும். அந்த பக்ஷாட்லேயே ரெண்டே பேர் தான் விளையாடுவாங்க. இது என்ன தெரியுமா, ஸ்குட் கேம் சீசன் 2 பார்த்துருக்கீங்களா, அதே கான்செப்ட் தாங்க வேறு எதுவுமே இல்லை. நம்ம இன்றைக்கி நம்ம இது தான் விளையாட போகிறோம். அதாவது நம்மளுக்கு லக் இருந்துச்சுன்னா கன் இருக்குல்ல, கன்னை வச்சு நம்மளுக்கு ஃபேக் புல்லட் இருந்துச்சுன்னா நம்ம ஜெயித்தோம், ரியல் புல்லட் இருந்துச்சுன்னா கதை கந்தல். அதே மாதிரி தாங்க இந்த கேமும் இருக்க போகுது. சரி ஓகே, நம்ம இங்கே என்னடா அந்த ஒரே ஒரு பொண்ணு தான் விளையாண்டுருக்குது. ஐயோ அவனா எந்திரிங்கடா டே கைஸ். அங்கே ஒரு 2 பேர் உட்கார்றது இருக்குது. அது 2 பேர் இல்லை கைஸ், 4 பேர். 2 பேர் தான்டா. ஃபாலோ மீ. இந்த ஒரே ஒரு இடத்தையாச்சும் விட்டு வைக்க வேணாம். ஃபாலோ மீன்னு போட்டிருக்கேன். தம்பி வருவாரா? தம்பி ஃபாலோ மீ. வா வாடா. நீங்களாச்சும் வாங்கடா. யாராச்சும் வாங்கடா. வாடா. நீ வாடா. செம்மையான ப்ரோ பிளேயராக இருக்கேன், சும்மா ஹேண்ட்ஸமாக இருக்கேன். ஐயோ அவனுங்க 2 பேர் போகிறானுங்க. ஓ மை காட். வாடா. இங்கே வாடா டேய். நான் உக்காண்ட்ருக்கேன் பார்த்தியா, தன்னந்தனி யாரும் இல்லை, அண்ணன் தம்பி ஆகி போட்டோம். பாட்டு பாடத்தில்ல. சரி அங்கே 2 பேர் உட்காருவானுன்னு நினைக்கிறேன். அங்கேயும் போய் நம்ம உட்காந்துக்கலாமா? எங்கேயாச்சும் உட்காருங்களேண்டா. டே அங்கே ஒருத்தன் போகிறான், அங்கே தான் உட்கார போகிறான். ஐயோ அந்த பொண்ணு வீடு உட்காந்துருச்சுன்னா நம்ம கேம் விளையாட முடியாது. ஐயோம்மா உட்காந்துருச்சே. போடாங்கு நீங்களும் உங்கள் கேமும். கைஸ் கரெக்டாக 4 பேர் இருக்கும். 4 பேர் வச்சு 4 கேம் விளாட்லாம். அது என்னவென்றால் இதோ இங்கே தான். தம்பி வாடா, உட்காடுறான். அதை பார்த்தே நிறைய பேர் வந்துடுவானுங்க. உட்கார டக்குன்ட்டு உட்காந்துட்டான். 2 பேர் வந்துட்டாங்க. இன்னும் 2 பேர் வந்தால் போதும். இங்கேயும் அவன் பொறுமையாக யாரா அது பக்கத்தில் பெட்டு மாதிரி இருக்கிறது யாரு? ஓ மை காட், இது கோஜோவே தான் கைஸ். போங்கடா அங்கு நீங்களும். கைஸ் கோஜோ போயும் பெட்டாக வளர்த்திட்டு இருக்கிறான். எங்கடா போன? பாயே நீயாச்சும் வாடா, ப்ளூ கலர் சட்டையா? என்னடா போயிட்டேன்? ப்ளீஸ் எவன் கைஸ் வருவான்? இப்பயே 1 மணி நேரம் ஆயிரும் போலையே. தம்பி அவனாச்சும் டக்குன்னு சாவுங்கடா. கேம் விளாடணுண்டா, முடிக்கணும்டா, ப்ளீஸ்டா. இங்கே விளாட்லாமா? யாராச்சும் உட்காரு. கைஸ் 4 பேர் போடு தகிட. இங்கே தான் இந்த இவ்வளோ உட்கார போகிறான். உட்கார வந்து ப்ளீஸ். இன்னைக்கு சாரியாக எனக்கு கேம் முடிக்க போகிறான். ஓகே வெல்கம். 4 பேர் கிராஃபிக்ஸ் சரியாக இருக்கா? கேம் வில் பி கிவன் 3 யூட்டிலிட்டிஸ். உங்களுக்கு 3 சான்ஸ் கொடுக்கும். அதாவது இதில் ஒரு வெப்பன்ஸ் மாதிரி இருக்கும் கைஸ், அதை யூஸ் பண்ணி நம்ம சீட்டிங் பண்ணி ஓடிச்சிக்கலாம். அதுக்கு தான் ஒரு இது தருவாங்க. அதெல்லாம் என்னென்ன போக சொல்லியே உங்களுக்கு புரியும். ஓகே ரவுண்டு 1. இந்த பெட்டியிலேருந்து மெடிசன் இது கொடுத்தா பவர் ஏறாது. ஒரு 2 மெடிசன் போடு. இது கொடுத்தா நம்ம ஹெல்த் அந்த பாயிண்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது ஏறும். இல்லை 3 பிளாங்க்ஸு, 3 ரியலு, 4 பிளாங்க்கு. அதான் ஃபேக் புல்லட்டு. இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ யார் எடுக்கிறது? யாருன்னே தெரில, விடுங்க. ஓகே எனக்கு தெரிஞ்சு பேர் போதும். இந்த பொண்ணு தான். இந்த பொண்ணு எனக்கு தான் பாயிண்ட் வச்சுருக்கு. எப்பாடி நெக்ஸ்ட் யாருக்கு பாயிண்ட் வச்சுருக்குது? ராணா ஸ்டர்ன். ஏண்டா எனக்கு தான் பாயிண்ட் வைப்பீங்களடா? இவருக்கு பாயிண்ட் வெயிடா. ஒரே அடி சொன்னும் சாகலையா? சரி ஏன் டேர்னா? இப்போ என்னடா ஏன் டேர்னே வரல, கடைசியாக தான் வருமா? ஐயோ இது ரியலாக இருந்துச்சுன்னு போட்டுருவானுங்களே. ஃபேக் தானா? ஓகே இப்போ என்னோட டேர்ன் தான். போச்சுடா. இப்போ யாருக்கு வைக்க போகிறான்னு நினச்சேன்டா.
கைஸ் அறுத்துட்டாங்க கைஸ். இப்போ அறுத்தா எனக்கு 2 பாயிண்ட் போயிடும். ஏன்னா அதோட ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். 2 பாயிண்ட் போயிடுச்சு. சரி இப்போ ரியலாக கட் பண்ணி போட்டிருக்கலாம். இவனுக்கும் போயிருக்கும் பாயிண்ட்டு. கட் பண்ணி போட்டுருந்தா பரவாயில்லச்சே. ஓகே எனக்கு தான் பாயிண்ட் வைப்பீங்களாடா. நான் தான் பையனால எனக்கு வைக்கிறேன். நான் சரியா நீ பண்ண இருக்கான். சரி டேவியோ எனக்கு தான் வைப்பான். இவனுக்கு வச்சுக்கணும். அது சரியா இருக்கணும். வேண்டிக்கோங்க. இல்லை ஃபேக்கா. சரி ரைட்டு பரவாயில்ல. யாரோ டேர்னு ராணா ஸ்டேர்ன் அந்த பொண்ணு தான் வைக்கும்னு நினைக்கிறேன். அதான் நினச்சேன்டா. ஏ ராணா வந்து டிவியோ வச்சு ரியல் ஆயிடுச்சு. போச்சா இனிமேல் வரப்போறதெல்லாம் ஃபேக் தான் கைஸ். நான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா வந்து 3 போயிடுச்சு. இனிமேல் வரப்போறதெல்லாம் ஃபேக் தான். சரி கட் பண்ணுறது உண்டு. கண்ணாடி தாக்கடாடி. கண்ணாடி போடு. கண்ணாடி தட்டானுங்க எனக்கு. மெடிசன் எடுத்து குடிச்சிடலாம். ஐயோ கொடுக்க முடியாது. நம்மகிட்ட வந்தது கொடுக்க முடியும் போல. இந்த நாய் குடிச்சிருச்சு. ஐயோ 5 பாயிண்ட் வச்சுச்சு. எனக்கு தான் இருக்கலே கம்மியான பாயிண்ட். ஐயோ கடவுளே காப்பாற்று. எப்பாடி யாரு டேமியன். இந்த நாய் தான் 5 செகண்ட் இருங்க. ஃபஸ்ட்டு குடிச்சுப்போம். குட்ரா தம்பி. ஓகே முடிச்சாச்சு. இப்போ உடச்சிப்போம். இது ரியலாக இருக்கணும். ஐயோ ஃபேக்குடா டேய். அநியாயம்டா. போங்கடா அங்கே. யாரா குட்டி பையன்? யாரு நினச்சி எனக்கே வைப்போம். டேய் மாற்றிக்கி கொடுத்துறாங்கடா. ஃபேக் தட்டா. நான் வேறு கொடுத்தப்போ கண்ணாடி உடச்சிட்டேன். ஏய் இது என்னட்டானா? சரி எடுத்து அறுத்துருவோம். அந்த ஒரு பொண்ணு வெளில போயிடுச்சா? தம்பி ரெஸ்ட் இன் பீஸ் மாமா. ஃபேக்குடா ஃபேக்கு. சூப்பர் ஃபேக்கு. ஃபேக்குடா ஃபேக்கு. ராணா அவன் வெளில இருக்கணும். நான் அவன் தான் வச்சுட்டு இருந்தேன். நான் உனக்கா வச்சுருந்தேன். எனக்கு மட்டும் வச்சேன். அப்போ டேமியன் உனக்கு தாண்டா தொடர்ந்து கேவலமான ஓட்டு. சாகுடா. ஏ ராணா அதை அறுத்துட்டு வச்சுருக்கோம் வச்சேன். டேமியனுக்கு பாயிண்ட் போயிடுச்சு. ஐயோ கட்டி போட்டான். ஒருத்துட்டான். ஐயோ யார் கிடையாது. ஐயோ ரியல் காய்ஸ். 2 பாயிண்ட் தான் இருக்கும். எல்லாத்தையும் குடிச்சிடலாம். மார்க்கெட்டில் ஒரு அப்படியே என்ன பண்ண போறேன்னே தெரியல. குடிச்சிடுறேன். ஏறிடுச்சுடா.
ஆகி என்ன பிரயோஜனம்? கண்ணாடி உடச்சி பார்க்க தான் போகிறான். ஃபேக் தான் இருக்க போகுது. ஃபேக் தானே. ஃபேக் இருந்துச்சுன்னா அவன் வைப்பான், ரியல் இருந்துச்சுன்னா எனக்கு வைப்பான். வச்சுட்டாங்க. ரியல் தான் தெரிஞ்சிச்சு. தெரியும்டா ரியலுன்ட்டு. இப்போ கடைசியாக இப்போ 2 போயிடுச்சு. வரப்போகுது எல்லாம் ஃபேக் தான். அதனால் பார்க்கலையோ, ஒருவேளை எல்லாம் கூட கவைப்படுது. அவனுக்கே வைப்போம். சங்கிலி இப்போ கட்டி போட வேணாம். நெக்ஸ்ட் ரவுண்டில் அவனை கட்டி போட்டுக்கலாம். கட்டியே போட வேணாம். தேவி இது மேலே ஃபேக் பண்ணுற டேய் ரியலா? இப்போ என்னோட்ட இருந்தாங்க போன தடவை டேமியன் உடச்சிட்டாண்டா. சரி கைஸ், நம்ம ஜெயிச்சிட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோம். எப்படி தெரியுமா, என்னோடய வீடியோ வேறு கட் ஆகிடுச்சு கைஸ். அப்போயே நம்ம அப்போ கடைசியில் வந்து இந்த கட்டி போட்ட அந்த இது குடித்தக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம செம்மையாக அவனை சுட்டு ஜெயிச்சிட்டோங்க. இச்சை காட்ட முடியல. சரி கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ தான் இதே மாதிரி நிறைய வீடியோ வரும். ஓகே கைஸ், பாய்.